ஒன்றிய அரசு கொண்டு வந்த 3 புதிய குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து தமிழ்நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். 3 புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு நாடு முழுவதும் எதிர்ப்பு வலுத்து வரும் நிலையில் வழக்கறிஞர்களும் பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருப்பூர், கோவை, புதுக்கோட்டை, கும்பகோணம் உட்பட தமிழ்நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவசர கதியில் கொண்டு வரப்பட்ட இந்த சட்டத்தை உடனடியாக நீக்கம் செய்து சட்டத்தை திருத்துவதாக இருந்தால் குறிப்பிட்ட நிபுணர் குழுவை வைத்து வழக்கறிஞர் சங்கங்களை ஆலோசித்து புதிய சட்டங்களை ஏற்றும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த சட்டங்கள் மனிதர்களுக்கு எதிரான சட்டம், பொதுமக்களுக்கு எதிரான சட்டம், காவல்துறைக்கு சாதகமான சட்டம். அதனால் இவை அனைத்தையும் திருப்ப பெற சொல்லி இன்று மனித சங்கிலி போராட்டம் நடைபெறுகிறது. அடுத்த மாதம் 30ஆம் தேதி ஜாக் பொதுக்குழுவை கூட்டி இந்திய அளவில் ஒரு மாபெரும் மாறுபாட்டு வாய்ப்பு உள்ளது. திருச்செங்கோடு, விருதாச்சலம், மதுரை, நாகை உள்ளிட்ட பகுதிகளிலும் வழக்கறிஞர்கள் சாலையோரம் நீண்ட வரிசையாக நின்று மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது 3 புதிய சட்டங்களின் பாகங்கள் குறித்தும் ஒன்றிய அரசுக்கு எதிராகவும் அவர்கள் முழக்கம் எழுப்பினர். பல இடங்களில் வழக்கறிஞர்களின் மனித சங்கிலி போராட்டத்தில் அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்களும் கலந்து கொண்டனர். புதிய குற்றவியல் சட்டங்களில் உள்ள குறைகளை நீதிபதிகள், அரசியல் கட்சி தலைவர்கள், சட்ட வல்லுநர்கள் உட்பட பல்வேறு தரப்பினரும் சுட்டிக்காட்டி வருகின்றனர். ஆனால் எதற்கும் செவிசாய்க்காமல் பிடிவாதமாக உள்ள ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன குரல்கள் வலுத்து வருகின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.